நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் இதுதான். என் ஆசிரியர் ஒருமுறை எங்கள் வகுப்பை 2 வெவ்வேறு மாணவர் குழுக்களாக பிரித்தார். முதல் குழுவிடம், உங்கள் ஒரே குறிக்கோள் ஒரு சரியான களிமண் பானையை உருவாக்குவதுதான். அது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். இரண்டாவது குழுவிடம், உங்களால் முடிந்த அளவு பானைகளை உருவாக்குவதே உங்கள் குறிக்கோள். அவை சரியானதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எவ்வளவு செய்ய முடிகின்றதோ அவ்வளவு செய்து கொண்டு வாருங்கள். பிறகு 2 குழுவும் தங்கள் பானைகளை செய்ய ஆரம்பித்தனர். பல மணி நேரங்களுக்கு பிறகு ஆசிரியர் முடிவுகளை ஒப்பிட்டு பார்த்தார். எண்ணிக்கையில் கவனம் செலுத்திய குழு அதிக பானைகளை மட்டும் செய்யவில்லை, அவர்கள் சிறந்த தரமான பானைகளையும் செய்தனர். ஒரு சரியான பானையை உருவாக்க முயன்ற குழு மிகவும் மோசமான பானையுடன் முடித்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில் முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது குழு போல ஒவ்வொரு முயற்சியிலும் செய்த தவறுகளை கற்றுக்கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் வழி. எனவே சரியான தருணத்திற்காக காத்திருப்பதை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி அவற்றை அடையும் வரை கடினமாக உழைத்து வெற்றி பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை நாங்கள் வெளியிடுகிறோம்.